எப்பா ஐபிஎல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 42 மேட்ச் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 4 டீமு கிட்டத்தட்ட 12 பாயிண்டில் இருக்காங்க. ஒரு டீமு 13 பாயிண்டில் இருக்காங்க. பார்ப்போம் எந்த 4 டீம் குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படின்னு. இந்த வீடியோவில் எந்த 2 டீம் முதல்ல எலிமினேட் ஆக போகிறாங்க, எந்த 2 டீம் குவாலிஃபை ஆக போகிறாங்கன்னு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்சிபி ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. இன்றைக்கி ஆர்சிபி ஜிடியோட தோத்த காரணத்தினால இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளோட சூடு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் 13 பாயிண்டில் இருக்காங்க. ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் 3 டீமுமே 9 மேட்சஸ் ப்ளே பண்ணி 6 மேட்ச் வின் பண்ணி 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. 3 டீமே 12 பாயிண்டில் இருக்காங்க. இப்போ தான் டாப் 2க்கான போட்டி இங்கே ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கிட்டத்தட்ட இதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் 4. மேபி நான் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரணும்னா இந்த 3 டீம், அதாவது இந்த 4 டீமில் ஏதோ ஒரு டீம் சொதப்புனாங்கன்னா ஜிடிக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி கீழே இருக்கிற 5 டீமே டோர்னமெண்ட் விட்டு அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம். சிஎஸ்கே, டிசி, கேகேஆர், எம்ஐ, எல்எஸ்ஜி. நான் சொல்கிறேன்னு வருத்தப்பட்டுக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், எம்ஐ ஃபேன்ஸ். கன்ஃபார்மாக நீங்கள் இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளில போகிறீங்க, ஓகேவா? இப்போ போட்டியே 5 டீம் தான். இதில் பிபிகேஎஸ் அவங்க ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பிபிகேஎஸ் வின் பண்ணுவாங்களா? வின் பண்ணால் அவங்க டோர்னாமெண்ட்டில் மொதல் டீமாக குவாலிஃபை ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் எந்த டீம் குவாலிஃபை ஆகிறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? யார் குவாலிஃபை ஆக போகிறா இந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிளில்? பிபிகேஎஸ்ஸா, ஆர்சிபியா, எஸ்ஆர்ஹெச்சா, ஆர்ஆரா, ஜிடியா? இந்த 5 டீமில் எந்த 4 டீம் குவாலிஃபை ஆக போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கேப், பர்பிள் கேப் இன்னும் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப்பில் அபிஷேக் சர்மா 425, கிளாசன் 414, சூரியவன்சி 400, கோலி 380, சுப்மன் கில் 370. ஆரஞ்சு கேப்புக்கு ஒரு பயங்கர போட்டி இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வருஷம் ஆரஞ்சு கேப்பை ஒரு புது பிளேயர் அடிக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. பர்பிள் கேப் காலங்காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். புவனேஸ்வர் குமார் அவர் வந்துட்டார். அவரை தடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். 17 விக்கெட்டு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் புவனேஸ்வர் குமார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்பிள் கேப் வின் பண்ண போகிறாரு. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? யாருக்கு இந்த வருஷம் பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப், யார் இந்த வருஷம் ட்ராஃபி வின் பண்ண போகிறான்? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கிரிக்கெட்டை பற்றி ஒரு நாலேஜ் கிடச்சிங்கன்னா இந்த வீடியோவில் லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.